கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். ஒரு சிறிய தீக்குச்சி எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு அணைந்து போன மெழுகுவர்த்தி ஒன்றுக்கும் உதவாமல் போகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார்கள். அதாவது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்குள் ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். இப்படி நிறைய காரியங்களை ரோமர் சொல்லுகின்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 2 வகையான அக்கினி இருக்கின்றது. ஒரு அக்கினி பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்கின்றது, இன்னொரு அக்கினி வானத்திலிருந்து பூமிக்கு வருகின்றது. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒரு காலத்தில் பூமி சூரியனோடு இணைந்திருந்ததாம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய வெடி சத்தம் வந்ததாம். அந்த வெடி சத்தம் வந்த பிறகு அந்த சூரியன் பல துண்டுகளாக சிதறிவிட்டதாம். அதில் ஒரு துண்டு தான் பூமி அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஐ அக்ரி வித் தட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, அந்த சத்தம், அப்போ பைபிள்லாம் சொல்லுதுங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அவர் வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது. அப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டு ரொம்ப சத்தமாக சொல்லியிருப்பாரோ, ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லியிருப்பாரோ, அப்படியெல்லாம் உண்டாயிற்று. அப்போ விஞ்ஞானிகள் அதை தான் சொல்கிறாங்க, அந்த வெடி சத்தம் உண்டானதுனால அந்த சூரியன் பல துண்டுகளாக சிதறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சூரியன் அண்ட சராசரங்களுக்கும் ஒளி கொடுக்கிறது, வெளிச்சத்தை நாட் ஒன்லி ஒளி, அது பார்த்திங்கன்னா வெப்பத்தையும் தருகிறது. இப்போ ஒரு டம்ளரில் காஃபி போடுறோம், ஒரு 2 நிமிஷம் நம்ம டைனிங் டேபிளில் வச்சோம்னா அது ஆறி போயிடும். திருப்பி சுட வைக்கணும், அப்படிலாம் அது ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கணும், அப்போ தான் அந்த சூடு அதில் இருக்கும். ஆனால் சூரியன் பாருங்களேன், கண்டினியூஸாக வெப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. காலகாலமாய் எத்தனையோ ஆயிரங்கள் இந்த உலகம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் சூரியனை வந்துங்க அது வெப்பத்தை தந்து கொண்டு இருக்கிறது, ஒளியை தந்து கொண்டு இருக்கிறது, இல்லையா? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12 பவுலப்பன் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. உபாகமம் 4:24 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி அப்படின்னு சொல்கிறாங்க. என் அன்பான சகோதரரே, சகோதரியே, நம்ம எப்படி இருக்கணும்? அக்னியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம அசதியாக இருக்கக்கூடாது, அசாதாரணமாக இருக்கக்கூடாது, சோர்வாக இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள். ஜான் வெஸ்லி என்கிற 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர், அவர் என்ன சொல்லுவாங்களா, பரலோகத்திலிருந்து வெடித்து சிதறின ஒரு அக்கினி பிழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எந்நேரம் கர்த்தரை துதிப்பாராம். அவரோட பாக்கெட்டில் ஒரு சிறிய வேத புத்தகத்தை வைத்து வாசித்து கொண்டே இருப்பாராம். பைபிள் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரோட மகிமை உன்னை சுற்றிலும் உதித்தது. இங்கே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயின் விளக்கு இரவிலேயும் அணையாதிருக்கும். அப்போ நம்ம தூங்கினாலும் நம்ம ஆவியில் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஆவியானவர் பார்த்தீங்கன்னா 2 விதமாக கிரியேசர். ஒன்று, நம்ம தாகத்தோடு ஆண்டவரை ஆசீர்வதிங்க கேட்கும்போது, அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, அவர் கிரியை செய்கிறார். அவர் விரும்பும்போது தேடும்போது அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பம் கடந்தது, அக்னி ஸ்தம்பம் கடந்து வந்தது. ஒரு நாளில் அந்த அக்னி ஸ்தம்பம் கடந்து வரும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு வெளிச்சம் மட்டும் இல்லை, கிழக்கு வெளித்தோறும் ஜாமத்தில் அதே அக்னி ஸ்தம்பம் எகிப்தியரின் சேனையை கலங்கடித்தது. எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் டிராவல் போகிறாங்க, இஸ்ரவேல் ஜன செங்கடலை கடந்துட்டாங்க. பார்வோனும் சேனைகளும் பார்த்தாங்க, இவங்க நல்லா செங்கடலை ஈஸியாக கடக்கிறாங்களே, நாமும் கடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் முன் சென்ற அந்த அக்னி பின் சென்று வந்ததுனால இந்த பார்வோனும் அவன் சேனை என்ன பண்ணாங்க, அவங்க அந்த செங்கடலில் விழுந்தாங்க. யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடக்கவும் பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு
இன்னொரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூட பிரவேசிக்கிறாங்க. அப்படி பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆஸ்வதிக்கிறாங்க. அப்போ ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரோட மகிமை அந்த கூடாரத்தில் காணப்பட்டது. அவ பார்த்தீங்கன்னா அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலிகளையும் கொழுப்பையும் எரித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு நாம் அனலாவது குளிராவது இருக்கணும். அனலுமின்றி குளிருமின்றி இருந்தா வெதுவெதுப்பாக இருந்தா கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஏசாயா நாவை ஒரு அக்கினி தொட்டது. ஸோ இந்த நாளில் அந்த அக்கினி உங்களை தொட விரும்புகிறது. நம்ம கண்கள் அக்கினியாய், செவிகள் அக்கினியாய், நம்மளோட நாவு அக்கினியாய், ஆண்டவரே நீர் என்னை அக்கினியாய் மாற்றும், நீர் என்னை அனலாய் மாற்றும், திறப்பின் வாசை நிற்பதற்கு என்னையோ என் குடும்பத்தையோ நீர் ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்தும் அப்படின்னு கேளுங்களேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்துவார். வேதம் சொல்கிறது, ஞானவான்களை பைத்தியமாக்க அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எனக்கு அக்கினியை தாரும் ஆண்டவரே. என் சோர்வுகள் மாறட்டும், என் பலவீனங்கள் மாறட்டும், என் குறைகள் மாறட்டும், என்னுடைய கண்ணீர் மாறட்டும். ஆண்டவரே ஏதோ ஒரு காரியம் நான் எழும்பி பிரகாசிக்க முடியாம, ஏதோ ஒரு காரியம் நான் அனலாய் இல்லாம உமக்காக எதையாவது செய்யாம ஒரு சிறு பிரச்சனை தான் ஆண்டவரே, அதை நீ முழுவதுமாய் ஆட்கொள்கிறது ஆண்டவரே. அந்த ஒரு சிறிய ப்ராப்ளம், அந்த ஒரு சிறிய பிரச்சனை, அந்த சிறிய எண்ணம், அந்த சிறிய உள் மனதில் இருக்கக்கூடிய போராட்டம் நான் முன்னேறக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறது ஆண்டவரே. அப்பா நான் முன்னேறக்கூடாதபடி சத்துரு எந்த வகையில் எனக்கு ஒரு தடையை போட்டு வைத்து இருக்கிறானோ அந்த தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே. பைபிள் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த ஆர புதையல்களை ஒளிவிட பொக்கிஷங்களை நமக்கு தரக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்னும் ஏங்க நம்ம அந்தகார புதையலை சுதந்திரிக்கல, ஒளிவிட பொக்கிஷங்களை சுதந்திரிக்க ஏங்க கஷ்டப்படுறோம், ஏன் பாடுபடுறோம், ஏன் முன்னேற முடியாம அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு தடை என் எண்ணங்களிலோ, என் சிந்தனைகளிலோ, என் யோசனைகளிலோ, என் உணர்வுகளிலோ, என் வாயின் வார்த்தைகளிலோ, என் செவிகளிலோ, என் பார்வையிலோ ஏதோ ஒரு குறை இருக்குமாயின் ஆண்டவரே, ஏதோ ஒரு தடை இருக்குமாயின் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நான் உங்க கரங்களை என் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் டோட்டல் சரண்டர் பண்ற ஆண்டவரே. என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே, என் அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே. கடைசி நாட்களில் ஊற்றப்படுகிற தேவ ஆவியானவர் என்னை நிரப்பும் அப்படின்னு கேளுங்களேன். மானானது நீரோடைகளை மாஞ்சித்து கதறுது போல ஜீவனுள்ள தேவன் மேலே நம் ஆத்துமா தாகமாய் இருக்கும்போது அவர் நம்மை நிரப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எங்க பைபிள் சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இன்னும் ஒரு வண்டர்ஃபுல் டாக்டரின் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அவர் அனலா மாத்திரத்துக்கு அவர் ரெடியா இருக்கார். நம்ம கேட்கறத கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம தேடுனா நீங்க தான்மா தொலைச்ச, இதுதான் தொலைச்ச, நான் உனக்கு தரேன், இங்க கண்டுபிடி. அங்க காணாமற் பண்ண வெள்ளிக்காசு இருந்ததுல அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அது முழுவதுமாய் பிரிக்கி அந்த வெள்ளிக்காசை தேடுறாங்க. அவங்க தேடுறதுனாலதான் அந்த வெள்ளிக்காசும் கிடைத்தது. ஒருவேளை இது சாதாரண வெள்ளிக்காசா, இது 2 வெள்ளிக்காசா, இது காணாம போன பரவாயில்ல, ஐ வில் மேனேஜ் மை செல்ஃப் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த வெள்ளிக்காசு கிடைத்து இருக்காது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். நீ என்னை தேடினால் நான் உனக்கு தென்படுவேன். தேடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம ஆசைப்படுறோம், அது வேணும், இது வேணும், இந்த லைஃப் வேணும், அந்த லைஃப் வேணும். கரெக்ட், ஆசை நல்லதுதான். ஆனா நம்ம ஜெபிக்க மறந்து விடுகிறோம். நம்ம பிளான் பண்றோம், ஜெபிக்க மறந்து விடுகிறோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நிறைய பிளான்ஸ் நம்ம சொல்றோம். இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் முன்னேறலாம், கரெக்ட் முன்னேறலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, you call upon me and I will answer you. இன்றைக்கு கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை கூப்பிடுவதற்கு, ஐயா நீர் என்னை அனலாய் மாற்றும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை உமக்காய் பற்றி எரிகிற அனலாய் மாற்றும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, பூமியின் மேலே நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்களே. நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நெருங்கி கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் எங்களை அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே. அக்கினியாய் மாற்றம் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் அக்கினியாய் மாற்றுவார். இங்க பாருங்க, இந்த அக்கினியாய் மாற்றும் போது முதல்ல இந்த அனல் எங்கிருந்து வருகிறது? ஜபத்தினால் வருகிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையை போல இருந்தது. அவனோட கண்கள் எப்படி இருக்குதான், அவர் பார்க்க முடியலையா, ஏன்னா அக்கினி சுவாலை போல இருக்குதா. அவரோட பாதங்கள் எப்படி இருக்குதுன்னா உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறதா. அவரோட நாவி எப்படி இருக்குதுன்னா பட்சிக்கிற
அக்கினியை போல் இருக்கிறதா. அவர் முகம் எப்படி இருக்கிறதா? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறதா. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அவருடைய நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பினது. அவருடைய சிங்காசனம் அக்கினி சுவாலையாய் இருந்தது. அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பு மயமாய் இருந்தது. அக்கினி நியதி அவர் சன்னதியிலிருந்து ஓடி வந்தது என்று கர்த்தரை குறித்து யோவான் சொல்கிறார். பாருங்களேன், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அக்கினியாய் இருக்கிறார். முகம் பிரகாசமானவராய் இருக்கிறார். அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடைய அந்த கண்களை உடைய தேவனாய் இருக்கிறார். சாதாரணமாக குளிர் காயினா ஒரு நெருப்பு அனல் மூட்டுவாங்க, அங்கே போனால் நமக்கு அந்த ஹீட் வரும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அக்கினியாய் கடந்து வருகிறேன். ஏசாயா 64ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஏசாயா சொல்வாரு, தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போல, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல, தேவரீர் பர்வதங்கள் உருகும்படியா நீர் வானத்தை கிழித்திறங்க ஆண்டவரே, வானத்தை கிழித்திறங்க ஆண்டவரே. அப்பா, இப்ப நீங்க வானத்தை கிழித்திறங்க ஆண்டவரே. ஒருவேளை அக்கினி நம் சரீரத்துக்குள் வரும்போது தேவையில்லாத பலவீனங்கள், தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத கட்டுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? அது சுட்டரிக்கும். அது மாத்திரமல்ல, அந்த அக்கினி என்ன பண்ணும்? நம்ம மேலே மேலே எழுப்புவதற்கு, நம்ம குடும்பத்தை உயர்த்துவதற்கு தேவ அக்கினி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கூட இருதயத்தை கிழித்து ஜெபிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக திரும்ப கடவீர்கள். எலியா சொல்வாரு, ஆகாப் கிட்ட போகும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், எங்க அம்மா பேரு எங்க அப்பா பேர் அப்படி சொல்ல மாட்டாருங்க. நான் யாருக்கு நான் நிற்கிறேன்? ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக, கர்த்தாதி கர்த்தாவுக்கு முன்பாக ஒருவராய் பெரிய அதிசயங்களை ஒருத்தர் செய்கிறாரே. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடின்னு சொன்னாரே, அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் உலகத்தானோடு நிற்கல, உலகத்தில் நிற்கல, உலக மனுஷோடு நிற்கல. நான் எங்க நிற்கிறேன்? என் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையை குற்றப்படுத்துவாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கர்த்தருக்கு உண்மையா, கர்த்தருக்கு பரிசுத்தமா, கர்த்தருக்கு அக்கினியா அவரே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை மனிதர் வந்தாலும், எத்தனை காரியம் வந்தாலும் அத்தனை நம்மை சேதப்படுத்தவே படுத்தாதுங்க. பைபிள் சொல்லுது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா உன்னை ரட்சிக்கும்படி நாமும் கூட இருக்கிறேன். சொல்லுங்க, எங்க ஏசு என்னோடு இருக்கிறார், என் ஏசப்பா என்னோடு இருக்கிறார், எங்க அப்பா என்னோடு இருக்கிறார், என் ஃப்ரெண்ட் என்னோடு இருக்கிறார், என் மூத்த சகோதரன் என்னோடு இருக்கிறார். எது வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுது கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறாராம். இரண்டாவது ஒரு அனல் எங்கிருந்து வருகிறது? அது வேத வாக்கியத்திலிருந்து வருகிறது. ஒரு நம்ம வீட்டில் சமைக்கிறோம், அது நல்லா ஹாட்டாக இருக்குன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு அந்த சாப்பாடை என்ன பண்ணுறோம்? மூடி வைக்கிறோம். இங்கே பாருங்க, அதே நேரத்தில் நம்ம ஆத்துமா இருக்குதுல்ல, அது சோர்வடைஞ்சு போகுதுல்ல, பலவீனமாக இருக்குதுல்ல, அழுதுல. ஏன் ஆத்துமா சோர்வடையுது? நம்மளால ஜெபிக்க முடியல, நல்லா வேதத்தை வாசிக்க முடியல. சங்கீதம் 119, 105 சொல்லும், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுவாங்க சங்கீதம் 33ல், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் செஞ்சேன். பரிசுத்த ஆவியானவர், அக்கினி ஆனவர் உங்களுக்குள்ள வருவார். ஆனால் நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணும், இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் பண்ணிட்டு நீங்கள் எதையோ கேட்கறதுக்காக நிற்பீங்க. ஆனால் நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் இருதயத்தில் ஒரு அக்கினி எழும்போது நீங்கள் நினைத்த காரியம் வேறாக இருக்கும், நீங்கள் ஜெபித்த காரியம் வேறாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ளாய் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி விடுவார். கர்த்தர் உங்களுக்குள்ளாய் ஜெப ஆவியை ஊற்றி விடுவார். அந்நாட்களிலே இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன். என் விண்ணப்பத்தின் ஆவியை, என் ஜெப ஆவியை, என் மன்றாட்டின் ஆவியை நான் உன்மேல் ஊற்றுகிறேன் என்று சொல்கிறான். கொஞ்சோண்டு விருப்பங்க, கொஞ்சோண்டு ஏக்கங்க, ஐயோ என் ஆண்டவருக்காக கொஞ்ச நேரத்தில் கொடுக்கணுமே அந்த பயங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த பயம் இருந்தா முழங்கால் தானம்
முடங்குங்க, முழங்கால் முடங்கும், நாவு யாவும் தேவன் என்று அறிக்கை பண்ணும். அப்படி அவர் தியானிக்க 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 அவருக்குள்ளே ஒரு அக்கினி இறங்கினது, ஒரு அனல் மூண்டது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரரே, அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கை எதை இழந்து இருக்கிறீங்களோ, எது இல்லைன்னு சொல்றீங்களோ, இதெல்லாம் என் கைவிட்டு போச்சின்னு சொல்றீங்களோ, என்னை யாரை நேசிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றீங்களோ, நான் நேசித்தவங்களாம் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களே, நான் நம்பினவன் என் மேலே என் காலை தூக்கினான்னு நினைக்கிறீங்க, என் நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க, நான் யாரையும் நம்பினங்க, என் நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சுங்க, என்னை யாரும் நேசிக்கலங்க அப்படின்னு நீங்க சொல்லாங்க. இல்லைங்க இல்லைங்க அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உன்னை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறான். அவர் சொல்றாரு, நினை தேடு, நினை தேடு, நினை தேடி நான் தென்படுவேன், முழங்கால் யாவும் முடங்கட்டும். ஐயா இன்றைக்கு, அம்மா இன்றைக்கு உங்கள் முழங்கால்களை முடங்கி நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் இருதயம் மாறும், உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் யோசனை மாறும். வேதம் சொல்லுகிறபடி உலகம் தரக்கூடாத ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய சந்தோஷம் உங்க இருதயத்தை முழுவதுமாய் மூடும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஆமா ஆண்டவரே, அப்பா அந்த உலகத்துல ஒரு சமாதானம் இருக்குது ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் இருக்குது ஆண்டவரே, அதெல்லாம் கொஞ்ச நேரம் தாண்டவர் இருக்குது, அது ஸ்டே பண்ண மாட்டேன் ஆண்டவரே, ஸ்டெபிளா இல்லை ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும் இருக்கிறீங்களா ஆண்டவரே, உங்க அன்பு பெரிதாண்டவரே, உங்க கிருபை பெரிதாண்டவரே, உங்க இரக்கம் பெரிதாண்டவரே, உங்க தயவு பெரிதாண்டவரே. உங்களை போல யார் ஆண்டவரை நேசிப்பாங்க? உங்களை போல யார் ஆண்டவர் வழி நடத்துவாங்க? உங்களை போல யார் ஆண்டவர் அரவணைத்துக் கொள்வாங்க? உங்களை போல யார் ஆண்டவர் உதவி செய்வாங்க? உங்களை போல நல்ல தேவை இல்லாண்டவரே, உங்களை போல வல்ல தேவை இல்லாண்டவரே. இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் ஜெபிக்க மறந்துடுறேன் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க மறந்து ஆண்டவரே, உம்மை தேட நான் மறந்து போகிற ஆண்டவரே. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, வேத வசனம் நமக்குள்ளே இறங்க இறங்க இறங்க, வேதத்தை அதிகமாக நேசிக்க 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 ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீங்களே, என் பிள்ளைக்காக தந்தீங்களே அப்பாப்பா, என் மகனுக்காக தந்திருக்கிறீங்களே, என் மகளுக்காக தந்திருக்கிறீங்களே, என் கணவருக்காக தந்திருக்கிறீங்களே, என் மனைவிக்காக தந்திருக்கிறீங்களே, என் பெற்றோருக்காக தந்திருக்கிறீங்களே. இந்த வருடத்தை, இந்த 2025 நான் தொடங்கும் பொழுது இந்தந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நீங்கள் தந்தீங்களே, இந்த வாக்குகளை நிறைவேற்றித்தாங்க ஆண்டவரே. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. எந்த ஒரு சூழலும் அவர் பொய் சொல்லவே மாட்டாருங்க. மனுஷன் 1000 பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, மஞ்சிப்பாங்க, நான் சொன்னது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க பொய் சொல்லியே சாதிப்பாங்க. நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கடந்து தானே வரோம் நம்ம. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. எதுக்காக பொய் சொல்ல மாட்டார்? அவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. அவர் உங்களுக்கு ஒரு வாக்கை தந்திருந்தா, உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்திருந்தா, உங்கள் பிள்ளைக்காக ஒரு ஃபியூச்சர் தருவேன்னு சொல்லியிருந்தான், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தான், உன்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருந்தான், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தான், அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறுங்க. அழகாக பைபிள் சொல்லுது, அவர் மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. நேற்று நம்ம அன்பாக இருந்தவங்க இன்னைக்கு மாறி போவாங்க, நேற்று எதிரியாக இருந்தவங்க இன்னைக்கு நண்பனாங்க. மனுஷங்க மனம் மாறுவாங்க, இடம் மாறுவாங்க, எண்ணம் மாறுவாங்க, தங்களே கூட மாற்றிப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எதை எழுந்து இருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் ஒரு பணத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம், ஒரு அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம், ஏதோ எழுந்துட்டேனே, இது என் வாழ்க்கை திரும்ப வரவே வராதா அப்படின்னு ஏக்கமாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இரட்டிப்பான நன்மை தரேன், இன்றைக்கே தரேன். Do you believe me? Do you believe me? உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? நான் உணர்ந்து சொல்கிறேங்க, என் தேவன் கொடுக்குற சந்தோஷம் வித்தியாசமாக இருக்கும், என் தேவன் கொடுக்குற சமாதானம் வித்தியாசமாக இருக்கும். அவர் எனக்கு தரவு பார்த்தீங்களா, இரட்டிப்பான நன்மை. மனுஷனை ஹெல்ப் கேட்குறேன்னு வச்சிங்களேன், எனக்கு கேட்குறது அவங்க கொடுப்பாங்க, நான் இதை கேட்கணும் அது கொடுப்பாங்க, இது கேட்டால் நான் செய்யணும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்வேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனமாக இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? இந்த வியாதி நீங்காதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வியாதி எனக்கு போய் ஏன் வந்தது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என் குடும்பத்தில் ஏன் குழப்பங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? என் மனசில் ஏன் சந்தோஷம் இல்லை யோசிக்கிறீங்களா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உணர்வுகளின் வழியாய், ஒவ்வொரு ஃபீலிங் வழியாய் ஒவ்வொரு நாளும் கடந்து வரலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகவில்லை. மனுஷங்க விலகி போகலாம், மனிதர் அன்பு மாறி போகலாம், மனுஷங்க தூரம் போயிடலாம், மறந்து கூட போயிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட வரேன். நீ எங்கே போனாலும் மை beloved son, மை beloved daughter, மை beloved sister, மை beloved brother, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருகிறேன். ஒரு மாதிரி நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறீங்களா? யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, திடமனதான் இரு, திடமனதான் இரு, நீ போகும் இடமெல்லாம் நான் கூட வருவேன். பலம் கொண்டு திடமனதாக இரு.
நீங்கள் உங்களை பார்த்து சொல்லாரு, திகையாதே, கலங்காதே, நானும் கூட இருக்கிறேன். இந்த கலக்கத்தை மாற்றுவேன், இந்த பயத்தை மாற்றுவேன், இந்த குழப்பத்தை மாற்றுவேன். உனக்காக ஒரு புதிய வழிகளை நான் திறப்பேன், உனக்காக ஒரு புதிய வாசல்களை நான் திறப்பேன். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுவேன். நீங்கள் நம்புறீங்களா? அவர் பெரிய பெரிய இதெல்லாம் சொல்ல, இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்ல, நீங்கள் ஜெபிப்பீங்களா? அடுத்து வேதத்தை வாசிப்பீங்களா அப்படின்னு தான் கேட்குறாரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரகாசம் எங்கே வருகிறதா? ரோமர் 12:10 நீங்கள் ஆவிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள், நீங்கள் அனலுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எப்பவுமே கர்த்தர் கூடவே இருக்கணும், அவரோட வார்த்தையை பேசணும். அப்படின்னா பண்ணோம்னா ஆண்டோட இணைந்தே இருக்கணும். எப்பவுமே ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்லுவோம்? இப்போ எனக்கு ஒரு பாரம் யார்கிட்ட சொல்லுவேன்? நீ உடனே கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், கை தூக்கலாம். அஃப்கோர்ஸ் கர்த்தர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாக நம்ம யார் நம்பிக்கைக்குரியவர்களோ, யார் நம்ம உண்மையாக நேசிப்பார்களோ, யார் என்னோட பிரச்சனையை சொன்னாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படி என்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக யார் இருக்கிறார்களோ, இல்லை இவங்க எல்லாரையும் காட்டிலும் இவங்க என்னை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க அப்படின்னு ஒரு நபர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற உன்னத அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்து விடுவோம். காலை எங்கே போகலாம், இன்றைக்கி எங்கே மினிஸ்ட்ரிக்கு போகலாம், எந்த மீட்டிங்கில் பேசலாம், எங்கே போய் பேசலாம், எங்கே போய் ஜோம் பண்ணலாம், அந்த நமக்கும் கர்த்தருக்குமான அந்த உறவு நிலை என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் உறவை நம்ம புதுப்பிக்கலைன்னா அந்த உறவை நான் அப்படியே அந்த அது கண்டினியூ ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணாமல், வேதத்தை வாசிக்காமல், இன்றைக்கி ஜோம் பண்ண இதோட நாளைக்கு தான் ஜோம் பண்ண அப்படி இல்லையே. அப்படி அந்த மாதிரி இருந்தால் அந்த உறவுக்கு நடக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, ஒரு இன்டிமாசி இருக்காது, ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்காது. அப்போ உலக அன்பு அப்படின்னா கர்த்தரோட எப்படி இருக்கணும்? நீ அவரை தேடினான் நான் உனக்கு தென்படுவேன், நீ அவரை விட்டு ஆகில் நான் உன்னை விட்டு விடுவேன். ஒருத்தர் நம்ம தேடும்போது அவங்க தென்படுறாங்க, தேடாமட்டும் அவங்க தேடாமல் போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற இந்த அபிஷேக எண்ணெயை இப்போ எனக்குள்ள உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு அந்நிய பாஷையில் கொடுத்துருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், கட்டுகளை உடைக்கிற வரங்களை கொடுத்துருக்கிறார், பிசாசுகளை விரட்டுகிற கிருபைகளை தந்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. இதை நம்மளே வச்சிருந்தா அது எப்படி யூஸ் ஆகும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அடுத்த அபிஷேக தைலத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க மனைவி ரொம்ப கடனில் இருந்தாங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசி வர்றாங்க, அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்வார், ஓ உங்ககிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குதா, நீங்கள் போங்க உங்கள் தெருக்களில் காலி பாத்திரங்களை வாங்கி உங்ககிட்ட என்ன இருக்குதுல்ல அதை மொண்டு ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவும் அந்த 2 பிள்ளைகளும் போவாங்க, அவங்க வீட்டை பூட்டுவாங்க, அரைக்கதை சாத்துவாங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா வெறும் குடங்களை வாங்கி கொண்டு வந்து அவங்க இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, மொண்டு ஊற்றுவாங்க. அப்போ எல்லாமும் நிரம்பிடும். கடைசியாக ஒரு குடம் இருக்குதான்னு கேட்பாங்க, அங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்வார், நீ போய் இதை விற்று உன் கடனை நீங்கள் என்ன பண்ணு சுகமாயிரு. அப்போ உங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, எனக்கு நிறைய சொந்தக்காரர் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாததாங்க கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு. நான் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ சரண்டர் பண்ணமோ அப்போ தாங்க கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவாருங்க, எக்ஸ்ட்ராடினரியாக பயன்படுத்துவாருங்க, எக்ஸலண்ட்டாக பயன்படுத்துவாங்க, எக்ஸ்ட்ரீமாக பயன்படுத்துவாருங்க. நம்ம எப்போ உணர்றோமோ அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். அப்போ நீ சொல்ல, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு அபிஷேக தைலத்தை தந்திருக்கிறீ, எனக்கு ஒரு ஊழியங்களை தந்திருக்கிறீ, எனக்கு ஒரு கிருபைகளை தந்திருக்கிறீ, இதான் என்னோட சோர்ஸ், இதோட ஃபவுண்டேஷன், இதிலிருந்து நீ என்ன பண்ணுங்க உயர்த்துங்க ஆண்டவரே. எப்படி அந்த அம்மா கடனை அடைத்தாங்களோ அப்படி பாருங்க கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்ம எப்படி மாத்துறாராம், இதோ நான் உன் வாயிலிட்டின் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், இது இவர்களை பட்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு ஒரு நாள் பேசுகிறாரு, அப்போஸ்தலர் 10:44 பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கையில் வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஸோ இன்றைக்கு கர்த்தருங்களை அனலாய் மாற்ற விரும்புகிறான், இன்றைக்கு கர்த்தருங்களை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறான். உங்கள் வார்த்தையினாலே அநேகரை பலப்படுத்த, அநேகரை ஆற்ற, அநேகரை தேற்ற, அநேகர் கர்த்தரிடத்தில் கொண்டு வர இன்று முதல் கர்த்தருங்களை ஒரு பலத்த அக்கினி சுவாலையாய் எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
எங்கள் அன்பின் பரலோக ராஜா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறங்க தாவே. நீர் அக்கினி மயமானவர் ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்று இருக்கிற தேவ ஆவியானவர் ஆண்டவரே. நீர் எங்களை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறீர், அனலாய் மாற்ற விரும்புகிறீர், கிருபையாய் மாற்ற விரும்புகிறீர், எங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறீர். அதே வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய பலவீனங்கள், என்னுடைய இயலாமை, என்னுடைய இல்லாமை, இதெல்லாம் ஆண்டவரே உங்ககிட்ட வராதபடிக்கு பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை கரம் தூக்கி எடுத்து ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியா, ஒருவரை அக்கினியாய் மாற்றும்படியா, அவருடைய கட்டுகள் உடைக்கப்படும்படியா, அவளுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகள் மாற்றப்படும்படியா, அவர்களோ அவங்கள் பிள்ளைகளோ முன்னேறக்கூடாதபடி சத்துரு கொண்டு வந்த தடைகள் உடைக்கப்படும்படியா ஆண்டவரை நீர் இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்கள் ஆசீர்வாத கீழ்காற்றை வீச செய்யும்படியா. அப்பா நீங்க சொன்னீங்களே, நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொன்னீங்களே. அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாய் வரங்களினால வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.